என்னங்க சிறகடிக்க ஆசை சீரியல்ல இப்படி ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. ரோகிணி மனோஜ்க்கு விவாகரத்து கொடுக்க போறாங்களா? அப்படி என்ன பெரிய தப்பு மனோஜ் பண்ணிட்டான்? வாங்க இன்னைக்கு எபிசோட்ல நடந்த எல்லா பரபரப்பான விஷயங்களையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல வீடியோ ஆரம்பிக்கும் போதே நம்ம விஜயா ரோகிணி மனோஜ் 3 பேரும் ஒரு பெரிய எலக்ட்ரானிக்ஸ் கடைக்கு போயிருக்காங்க. அங்க நம்ம ரோகிணி அவங்க இமேஜ் காட்டிக்கிறதுக்காக பிரிட்ஜ் டிவி வாஷிங் மெஷின்னு ஏகப்பட்ட பொருட்களை ஆர்டர் பண்றாங்க. இதையெல்லாம் பார்த்த நம்ம மனோஜ் முகத்துல அப்படியே ஆடல. ஏன்னா பில் 5 லட்சம் ரூபாய்க்கு மேல வருது. ஆனா மனோஜ் கிட்ட காசு இல்ல. கடைக்காரங்க பில்ல கொடுத்த உடனே மனோஜ் எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம முழிக்கிறான். விஜயா எப்படியாவது இதை சமாளிக்கணும்னு பாக்குறாங்க. ஆனா மனோஜ் அங்கிருந்து எஸ்கேப் ஆகுற வழிய தான் தேடுறான். அவனுக்கு பணத்தை அரேஞ்ச் பண்ண எந்த வழியும் தெரியல. அடுத்த சீன்ல வீட்டுக்கு வந்த மனோஜ் அப்படியே கப்பல் கவுந்த மாதிரி ரொம்ப சோகமா உட்கார்ந்து இருக்கான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம நம்ம விஜயா பதறிப்போய் கேக்குறாங்க. அப்போ தான் மனோஜ் அந்த பெரிய குண்டை தூக்கி போடுறான். ரோகிணி விவாகரத்து வேணும்னு கேட்டுட்டா அப்படின்னு பயந்துட்டே சொல்றான். இதை கேட்ட உடனே வீட்ல இருக்கிற முத்து, அண்ணாமலை, மீனா எல்லாருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி. என்ன ஆச்சுன்னு விசாரிக்கும் போது தான் உண்மை வெளியே வருது. ரோகிணி மனோஜ் கிட்ட கொடுத்த அந்த 5 லட்சம் ரூபாய திரும்ப கேக்குறா. ஆனா மனோஜ் அந்த பணத்தை பார்லர் அம்மா கிட்ட ஏமாந்து இழந்துட்டான். இப்போ பணத்தை கொடுக்கலனா டைவர்ஸ் தான் அப்படின்னு ரோகிணி கண்டிஷனா சொல்லிட்டா. இதுல நம்ம முத்துவுக்கு பயங்கர கோபம் வருது. ஏற்கனவே மனோஜ் வாங்குன கடனுக்காக நான் வண்டிய வித்து கஷ்டப்படுறேன். இப்போ மறுபடியும் 5 லட்சம்னா யாரு கொடுப்பாங்க? இவன் பண்ண தப்புக்கு நாங்க ஏன் கஷ்டப்படணும்னு முத்து ரொம்ப எமோஷனலா நியாயமா சண்டை போடுறான். ஆனா நம்ம விஜயா எப்போவும் போல மனோஜ்க்கு சப்போர்ட் பண்ணி அந்த பணத்தை நாம தான் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அண்ணாமலை இதுக்கு சம்மதிக்கவே இல்ல. மனோஜ் பண்ண தப்புக்கு அவன் தான் பொறுப்புன்னு கராரா சொல்லிட்டாரு. முத்து, மீனா 2 பேரும் மனோஜ் மேல பயங்கர கோபத்துலையும் ஏமாற்றத்துலையும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சத்யா ரேகா காதல் பிரச்சனை பயங்கர சீரியஸா போயிட்டு இருக்கு. ரேகாவ அவங்க அப்பா திருப்பதியில ஒரு வீட்ல காவலோட அடைச்சு வச்சிருக்காரு. சத்யாவோட நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து ரேகாவை எப்படி காப்பாத்துறதுன்னு தீவிரமா பிளான் பண்றாங்க. ரேகா போன் பண்ணி அவங்க வீட்ல நடக்குற கொடுமைகளை சொல்லி அழுவுறா. அங்க நிறைய ஆட்கள் காவலுக்கு இருக்காங்க. உடனே இவங்க ஒரு சூப்பர் பிளான் போடுறாங்க. ரேகாவ திடீர்னு மயக்கம் போட்டு விழ சொல்றாங்க. ரேகா மயக்கம் போட்டு விழுந்த உடனே அவங்க வீட்ல எல்லாரும் பதறுறாங்க. ஆனா அவங்க அப்பா அது சும்மா நடிப்புன்னு சொல்றாரு. இருந்தாலும் ரேகா நிலைமை மோசமாகுற மாதிரி நடிச்சதால ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்றாங்க. இங்க தான் நம்ம மிகப்பெரிய ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த ஆம்புலன்ஸ்ல டிரைவரா வர்றதே நம்ம முத்து, சத்யா அனுப்புன ஆட்கள்தான். ரேகாவ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போற மாதிரி பிளான் பண்ணி ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அங்கிருந்து தப்பிக்க வைக்கிறது தான் இவங்களோட திட்டம். இதுக்காக நம்ம மீனா அம்மா வீட்ல உட்கார்ந்து கடவுள் கிட்ட பயங்கரமா வேண்டிட்டு இருக்காங்க. தன் பையன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்றாங்க. இன்னைக்கு எபிசோட்ல ரொம்ப எமோஷனலான விஷயம் என்னன்னா, முத்து தன் குடும்பத்துக்காகவும் அண்ணனுக்காகவும் எவ்வளோ கஷ்டப்பட்டான். ஆனா திரும்ப திரும்ப மனோஜ் அவமானத்தை தான் தேடி தர்றான்னு முத்து ஃபீல் பண்ணி பேசுன இடம் ரொம்பவே மனச கஷ்டப்படுத்துச்சு. அது மட்டுமில்லாம ரோகிணி தன்னோட சுயரூபத்தை காட்டி பணத்துக்காக விவாகரத்து வரைக்கும் போனது வீட்ல இருக்கிற எல்லாரையும் ரொம்பவே கலங்கடிச்சிருச்சு. எபிசோட் முடியும் போது ரேகாவ ஆம்புலன்ஸ்ல ஏத்தி தப்பிக்க வைக்கிற பிளான் ரொம்ப விறுவிறுப்பா சஸ்பென்ஸா முடிஞ்சிருக்கு. நாளைக்கு எபிசோட்ல கண்டிப்பா முத்துவும் சத்யாவும் சேர்ந்து ரேகாவ பத்திரமா காப்பாத்தி கூட்டிட்டு வருவாங்களா? இல்ல ரேகா அப்பாவுக்கு உண்மை தெரிஞ்சு பெரிய கலவரம் வெடிக்குமா? அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அதே மாதிரி ரோகிணி கேட்ட அந்த 5 லட்சம் ரூபாய மனோஜ் எப்படி திருப்பி கொடுக்க போறான்? மீனா இந்த பிரச்சனையில முத்துவை எப்படி சமாதானப்படுத்த போறா? சுதி இந்த விஷயத்துல என்ன முடிவு எடுக்க போறா? அப்படிங்கறதெல்லாம் நாளைக்கு எபிசோட்ல ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? முத்து சத்யா பிளான் சக்சஸ் ஆகும்?